லிங்கனம்மா. வணக்கம் வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. நான் காலையில் 5:30 மணிக்கு தான் இன்னைக்கு எந்திரிச்சேன். இன்னைக்கு எந்திரிச்சு என்ன குளிக்கல கொள்ளல, வடையை சுட்டுட்டு வடை பணியாரம் இதெல்லாம் சுட்டு இட்லியை வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு குளிக்கலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு தான் புது ட்ரெஸ் போடணும். ஆனால் விளக்கேற்றிட்டேன். சாமி பண்ற மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டேன். விளக்கேற்றிட்டேன். இந்த வடையை சுட்டுட்டு வடை சுட்டுட்டு இருக்காங்க. வடை நல்லா இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மொறுமுறு நல்லா இருக்கா? மொறுமுறு மெதுவடை. ஏன் உளுந்த வடை தான் சுடுவாங்களா? கார வடை சுட மாட்டோம். கார வடையும் சுடுவாங்க, ஆனா நம்மள கார வடை சுடுறது இல்லை எப்பயுமே. உளுந்த வடை தான். மெதுவடை தான் சாப்பிட்டா. ஆமா, மெது மெதுன்னு இருக்கும். ஆமா, பண்ணு மாதிரி இருக்கும்ல. இந்த பிரெட்டு சாப்பிடுவோம்ல, அது மாதிரி. நம்ம முடியாத போது இந்த பிரெட்டு தான் ஹெல்ப் பண்ணோம். அதுதான் ரொம்ப நைஸா இருக்குன்னா. ஒரு வாட்டி கரண்ட் போயிட்டு இருந்துச்சா? இல்ல இந்த லைட்டா எவமே முடியாத போது இந்த பிரெட்டு தான் ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு. ஆமா, உடம்பு சரியில்லாத சாப்பிட்டான உணவுகள்லாம் நம்ம இப்போ இது தயாரிக்கலாம். ஜாமு நம்ம தயாரிக்கலாம். ஜாம், பீட்ரூட்டு. ஆமா, பீட்ரூட்டு அதை வச்சு எப்படி தயாரிப்பீங்க? பீட்ரூட்டு, பேரிச்சம்பழம், இன்னொன்று என்னவோ போட்டு ஜாம் மிக்சியில் அடிச்சுட்டு அதை நல்லா ஜீனி பாக்கில் கரைச்சி இதுங்க வேண்டியதான் ஜாம். கொஞ்சோண்டு நெய் போட்டு. அவங்க போடுறது கலப்படம் இருக்கும், நம்ம போடுறது கலப்படம். அவங்க போடுறது எசன்ஸ் இருக்கும். எசன்ஸ் இருக்கும். ஆமா ஆமா, இந்த இது மாதிரி கலருக்கா இந்த இதுக்கா நிறைய ஊற்றிடுவாங்க. அதெல்லாம் வயிற்றுக்கு எழுதி. அப்போல்லாம் ஜாமு முடியலன்னா அதுதான் வாங்கி சாப்பிட்றது, மாடர்ன் பிரெட்டு ஜாமு. நீங்கள் எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போகலான் இருக்கீங்க? போகணும் ஃப்ரெண்ட்ஸ், 7-8 மணிக்காவது போகணும். அப் டு 8க்குள்ள ஐயர் போயிடுறாரு. அப் டு 8க்குள்ள கிளம்பணும். ஆமாம். போயிட்டு அங்கே என்ன பண்ணுவீங்க கோயிலில்? அங்கே போய் சாமிக்கு துண்டு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, சாமிக்கு வஸ்திரம் வாங்கியிருக்கோம். அந்த வஸ்திரத்தை கொடுத்து பால் கொண்டு போவோம். 1/2 லிட்டர் பால் கொண்டு போய் சாமிக்கு சாத்த சொல்லி சாமி முன்னாடி அபிஷேகம் பண்ணாலும் பண்ணுவார், இல்லைன்னா அவர் எடுத்துக்குவார். லேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கோயில் கொண்டு கொடுத்தா சரிதான். ஆமாம், நம்ம முதல்ல அப்படி தானே நம்ம மூலங்குடி கோயிலில் பொங்கலுக்கு கொடுப்போம். ஒருத்தர் அங்கேயே நாங்கள் இப்போ போட்டு இப்போவே பண்ணிடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் பண்ண முடியாதுன்றதுனால அப்புறம் வாங்கி வச்சுக்குவாங்க, அப்புறமா பண்ணுவாங்க. சாயந்தரமாக நாங்கள் பண்ணுவோம், சேர்த்துக்கிறோம். ஆனால் சாயந்தரம் எப்போவுமே பொங்க வைப்பாங்களா மேம் இங்கே? தெரியல. ஆனால் வைக்கணும் தான் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் தீபாவளிக்கு தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பலாரும் சுட்டுக்கிட்டு இருப்பீங்க. கேரளாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு எங்களுக்கு இது கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. கேரளாவிலேருந்து பார்க்குறேன், உங்கள் வீடியோ டெய்லி போடுங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட். ஆமாம், நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்டுக்கு. அதே தண்ணி விழுந்தாலும் அப்படி சவுண்டு கேட்குது பாருங்க. ஒரு சொட்டு தண்ணி விழுந்தாலே என்ன சவுண்டு கேட்குறாங்க? கொயங்னு சவுண்டு. இதெல்லாம் பக்குவமாக பார்த்து பண்ணணும், பொறுமையாக பண்ணணும். ஏன் இப்போ நீங்கள் கரெக்டாக 10ன்னா 10 மட்டும் செய்ய முடியாதா? கூட குறைச்சி தான் வருமா? நான் தெரியும், உலக்கு பருப்பு தான் நேற்று போட்டேன். உலக்கு 3/4 உலக்கு போட்டிருப்பேன். 1/2 உலக்கு போட்டால் செய்ய முடியாது. 1/2 உலக்கு போட்டு அரைக்க வராது இல்லை கிரைண்டர்ல. இதுவே கிரைண்டர்ல அரைக்க முடியல, அதனால திருப்பி மிக்சியில போட்டேன். இது கிரைண்டர்ல அரைச்சு திருப்பி மிக்சியில போட்டேன். இந்த மாவு பாருங்க, மிக்சியில போட்டதான். மிக்சியில போட்டேன் திருப்பி. கிரைண்டர்ல ஃபுல்லா நைஸா அரைக்க மாட்டேங்குதுச்சா? ஏன் கிரைண்டருக்கு பத்தல? நம்ம கிரைண்டர் பெரிய கிரைண்டர்ல. ஆமா, குட்டி உண்டா போட்டா பத்தாதா? கூட போட்டா இப்ப இட்லி ஆட்டுற மாதிரி ஆட்டினோம்னா போதும். ஆமா. அப்புறம் வேற எங்கேயும் டிராவல் இன்னைக்கு? வேற எங்கேயும் இல்லை, நாளைக்கு தான் கோயிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வம் கோயிலுக்கு நாளைக்கு போகணும். இன்னைக்கெல்லாம் போக முடியாது கோயிலுக்கு. நாளைக்கு தான் அமாவாசை.
இன்னைக்கு எல்லாரும் சிக்கன் மட்டன் நிறைய எடுப்பாங்க மம்மி. இன்னைக்கு எடுப்பாங்க, நாளைக்கு அமாவாசை நாளில் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே அதனால தான் அது அமாவாசையே தீபாவளி கழிச்ச நாள் வருது. ஆமாம், எல்லாரும் எடுத்து சாப்பிடணுன்ற நாள். இன்னைக்கு இதில் சொல்லுவாங்கல்ல, இந்த ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க, வசதி கம்மியாக இருக்கவங்க சிக்கன் கிடையாது, அப்படியா வசதி நல்லா சூப்பராக இருக்கவங்க மட்டன் கிடையாது. அந்த மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி கடையில் போய் நிற்கணும். ஆமாம், அதானே லைஃபு. இன்னைக்கு அதானே ஹாப்பி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் குழம்புடா, எலும்பு குழம்புடா. நம்ம சிட்டியோட ரொம்ப எடுக்க மாட்டாங்க. நம்ம ஆளுக்கு என்னென்னா காலையில் இட்லி பலகாரம் சாப்பிட்டுதேன், மதியத்துக்கான சோறு வடித்து வேறு ஏதாவது பண்ணுவாங்கல்ல இல்லையா? அதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. சோழ பெரியமா வீடும் பண்ண மாட்டாங்க, பணக்கார வீடுகள்லாம் முக்கால்வாசி தான். காலையில் வைக்கிறதே மதியத்துக்கு எடுத்துக்குவாங்க. லேடிஸ் பாவம் சமைச்சோம்னா அதுவே வேலையா இருக்குமே. ஆமாம், அது மற்றவங்க எல்லாம் நார்மல் நாளில் சமைக்கிறது இல்லை, அதனால இன்னைக்கு உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளாம் மற்ற நாள்லேயும் நீங்கள் எல்லா நாளுமே ஒரே மாதிரி தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால இன்னைக்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு பாவம் காலையில் 7 கனவே 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சா சுட்டுக்கிட்டு இருப்பீங்க. என்மேலுக்கு இன்னும் இப்போ தான் வடையை சுட்டுருக்கோம், அடுத்து வெள்ளை பணியாரம் சுடணும், இட்லி சுடணும், அடுத்து சாம்பார் வைக்கணும், சட்னி வைக்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்கு. இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு அவங்க குளிச்சுட்டு கிளம்பி அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகணும். நாங்கள் அதுவே பெரிய ஒர்க் இருக்கு. இது என்னத்துக்கு மம்மி? வெள்ளை பணியாரம். வெள்ளை பணியாரம் அடுத்து ஊற்ற போகிறோம். அதே சட்டியா மம்மி? அதே. ஏன் மம்மி இன்னொரு சட்டி இருந்தால் இதில் ஊற்றக்கூடாது? அந்த இடத்துல இரண்டையும் பார்த்துக்க முடியாதுல்ல நம்மளால. எண்ணெய் சட்டி இல்லை, இதுல எல்லாம் விளையாடக்கூடாதுல்ல. இதெல்லாம் கொஞ்சம் பொறுப்பாக தானே இருக்கும். சரி, அப்போ இந்த சைடில் இட்லி ஊற்றி வைக்கலாம்ல? இட்லி ஊற்றலாம். நான் இதை உருவிலே இந்த பலாரத்தை முடிச்சுட்டு இட்லி சாம்பார் ஒன்றா வைப்போம். அதே புரியும். அது என்ன 2 நேரம் நேரத்துக்கு பாதி ஒரு நடை வந்துருக்கும்ல? இட்லி நமக்கு 1 நடை 2 நடை போதும் இன்னைக்கு. இது மதியத்துக்கு நைட்டுக்கலாம் 2-3 நடை இருந்தாலே போதும் இந்த பலாரத்தோட. ஆமாம், அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும் எல்லாம். அடுத்து வெள்ளை பணியாரம் ஊற்ற போகிறோம் கைஸ். என்ன மாற்றணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஊற்றிடலாம். எல்லா எண்ணெயும் ஒன்றுதே. பாருங்க கைஸ், வெள்ளை பணியாரம் தோசம் டு வாட்ச். சூப்பர். கிளம்பி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை பணியாரம்ன்றது இப்படி கிளம்பி வரணும். வெள்ளை பணியாரத்துக்கு தனி சட்டி வேணும் மம்மி? தனி சட்டியெல்லாம் வேண்டாம், இந்த சட்டி நல்லா தான் இருக்கு. வெள்ளை பணியாரம் இல்லை மம்மி, வைக்கிறது காடாக இருக்க மாதிரி இருக்கு. வைக்கிறதுக்கு மம்மி? அது வைக்கிறதுக்கு ஒரு தட்டு இதை விட்டேன். வடை எடுத்து வச்சுருங்க அந்த தட்டை. வெள்ளை பணியாரம் ஒன்றுன்னாதே ஊற்ற முடியும். இது 2வது வெள்ளை பணியாரம். முதல் வெள்ளை பணியாரம் இங்கே ஊற்றிருக்கோம், 2வது வெள்ளை பணியாரம். எல்லாரும் வீட்டில் என்னென்ன சுடுவாங்க? எல்லாரும் பஜ்ஜி சுடுவாங்க, மற்ற ஜாதிக்காரெல்லாம். இன்னைக்கா? ஆமாம், பஜ்ஜி. இந்த கார வடை, நீ சொல்கிற வடை, இந்த ஹோட்டலில் வாங்கிட்டு வரோம்னா அந்த வடை கமலமெல்லாம் அதே. அப்போ அந்த வடை அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? தெரியல. அவங்களுக்கு பஜ்ஜி ஈஸி, கை வந்த கலை. அவங்களுக்கெல்லாம் பஜ்ஜி ஈஸியா இருக்கும், நமக்கு தான் பஜ்ஜி போடுறது கஷ்டம். நம்மளுக்கு வெள்ளை பணியாரம் மாதிரி. ஆமா, நம்மளுக்கு வெள்ளை பணியாரம் கலவை கை வந்த கலைல. ஆமா, அது மாதிரி பஜ்ஜி ஈஸியா இருக்கும். அப்புறம் வேற என்ன போட்டு போட்டு பழக்கம் பஜ்ஜி. ஆனா கடையிலயும் வாங்கி திங்கிது மம்மி. கடையிலயும் வாங்கி வெந்திருக்கு மாவு. அப்படியே உடச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கு வெந்திருக்க இல்லையா. அப்புறம் கார வடை, பஜ்ஜி, வேற என்ன சுடுவாங்க? எங்கே பார்த்தாலும் சீயம் சுடுவாங்க, இனிப்பு சீயம். நம்ம இப்போ இனிப்பு கட் பண்ணிட்டோம். ஆமாம், இனிப்பு எங்களுக்கு பிடிக்கல. கந்தரப்பம் சுடுவோம் முன்னாடிலாம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு சட்டி நிறைய எல்லாத்தையும் சுட்டு வச்சுருவாங்க. காலையில் 4 மணி 3 மணிலேருந்தே எழுந்திரிச்சு வேலை பார்த்து எல்லாத்தையும் ஒரு சட்டி ஃபுல்லாக அதே அன்னைக்கு நைட்டு தின்னு மீதி கீழே போடுவோம். இந்த சட்டிக்கு ஒரு 1/2 சட்டி நாங்கள் கீழே போடுவோம். ஏன் ஆனால் அதை கம்மியாக செய்ய மாட்டாங்க அன்னைக்கெல்லாம். நம்ம கிரைண்டர்லாம் ஆட்ட வராது. நம்மோட பெரிய கிரைண்டர் நேற்றுக்கே உளுந்து ஆட்ட வரல எனக்கு. அப்புறம் மிக்சியில போட்டேன் கடைசியா, அதுல இருந்தே எடுத்துவிட்டு அது ரொம்ப குறைன்னு இருந்துச்சு. அப்புறம் வடக்கி மிக்சியில போட்டேன்.
மிக்ஸி தான் ஒன்று நல்ல உருப்படியான மிக்ஸியா ஒன்று வாங்கினோம்னா இப்போ கிரைண்டர் ஓப்பன் பண்ண வேண்டாம், மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். ஆமா ஆமா. ஒரு 4500 5000 நல்ல மிக்ஸியா வாங்கணும். அது இப்போ இது பொங்கல் இந்த மாதிரி டயத்தில் உனக்கு சீப் ரேட்டாக கிடைக்கும். ஆமாம் மிக்ஸி ஒரு வாட்டி மிக்ஸி வாங்கணும். நம்ம தான் ஒரு ரேட்டு பார்த்தோம்னே அது உங்களுக்கு ஓகே தானே அந்த ரேட்டு? பிரீத்தி தானே பார்த்தோம் இப்போ இடையில கூட சொன்னனே. பிரீத்தி வந்து 700 என்னமோ சொன்னேன், அது நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனால் பிரீத்தி தானே போட்டுருந்துச்சு. ஆனால் மிக்ஸி எல்லாம் நம்ம இங்கே கடையில் போய் வாங்குறது பெட்ரு. ஏன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணலாம். ஆன்லைன்ல வாங்கி எல்லாம் சிரமம்ல யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்றதுனா. ஆமா, ஆனா நம்ம ஃப்ரிட்ஜ் இதுவே ஆன்லைன்ல தானே வாங்கணும். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. நம்ம யோசிச்சு பார்க்கல. ஆனால் ஃப்ரிட்ஜ் ஏதாவது இப்போ வாங்கிட்டோம், இடையில ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறத யோசிக்கல நம்ம. கம்பெனிக்காரங்க நம்பர் கொடுத்துட்றாங்க. ஆமாம், அவங்க வந்து சரி பார்த்து தருவாங்க அப்படின்னு. அப்போ மிக்சிங்க அப்படி தானே சரி பார்த்து தருவாங்க. அப்போ நம்பி வாங்கலாம்ல. நம்பி வாங்கலாம். மிக்ஸி நல்ல மிக்ஸி. சூப்பரா. அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஷார்ப்பா அரைக்கணும். நல்லா இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்டா நல்லா ஷார்ப்பா அரைக்கணும். நம்மளோட மீனி மிக்ஸி நல்லது அடி. அது ஆனா பழசானனால கொஞ்சம் தேஞ்சு போச்சு. இல்ல கப்புகள் சரியில்லை, இருக்கு கப்பு பெருசு எல்லாம் கிடையாது. பெருசு இருந்தா மீனி மிக்சியில இப்ப வடைக்கெல்லாம் போட்டு ஆட்டிடலாம். கப்பு இந்த குட்டி கப்பு தான், நான் சின்ன கப்புல தான் அரைச்சிக்கிட்டே இருக்கேன். சட்னி அரைக்கிறோம்ல அந்த கப்புல தான் எல்லாமே 2 வாட்டி 3 வாட்டி போட்டு அரைக்கிறேன். ஓ, நீங்க தான் பெரிய கப்பு, இந்த கப்பெல்லாம் தெரியல, அந்த புல்லட் மிக்ஸி கப்பெல்லாம் இதுக்கு சேராது. புல்லட் மிக்ஸி கப்பெல்லாம் இதுக்கு சேராது. அந்தந்த மிக்ஸிக்கு உள்ளதான் அது இதுக்கு சேரும். இந்த வாய் அந்த அளவு தானே வைப்பாங்க. ஆமா ஆமா, உள்ள போய் உட்கார அளவு. அப்புறம் தீபாவளியும் வந்து விட்டது. ஆமாம், தீபாவளியும் வந்து விட்டது, போய் கொண்டு இருக்கிறது. செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் மதியம் வரைக்கும் தான். மதியத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஃப்ரீ ஆயிடுவா. கேரளா ஃப்ரெண்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. உங்களுக்காக நாங்கள் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கோம். உங்களுக்காக நாங்கள் எல்லாம் செஞ்சு தரோம். உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுலாம். அவங்க கேரளாவில் செய்ய மாட்டாங்க தீபாவளி. இன்னைக்கு எதில் மம்மி சாப்பிடுவீங்க? இலையிலையா? இன்னைக்கு இலையில. ஆமா, இலை நறுக்கிட்டு வரணும். நீ இலை நறுக்கிட்டு வந்து குளிச்சுட்டு. இன்னைக்கு எல்லாருமே இலையில தான் சாப்பிடுவாங்களா? இலையில தான் சாப்பிடுவோம். ஏன் விரதம் மாதிரியா? விரதம் எல்லாம் இல்லை, ஒரு இத்தனை பண்டை வச்சு சாப்பிட்றோம். இலையில சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்டா இருக்கு. ஓ, தட்டில் சாப்பிட்றத விட இலையில சாப்பிட்டா டேஸ்ட்டு கூட. ஆனால் ஒரு கடையிலுமே ஹோட்டல்லே இலை வச்சு கட்டி தராங்க. ஒரு ஹோட்டலில் தான் இந்த இதுக்கு பேக்கெட் கவரை வச்சு கட்டி தராங்க. இப்போ இலையெல்லாம் காஸ்ட்லியாக போயிடுச்சு. ஆமாம், அது வேற காசு கொடுத்து வாங்கி கவரோட கவரை வச்சு கட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. அந்தந்த பட்ஜெட்டில் இருக்கவங்களுக்கு தானே தெரியுது. இப்போ நம்ம ஹோட்டல் நடத்தினாதான் தெரியுது, இலையில போய் கட்டுற, இதில் போய் கட்டு. டெய்லி கிடைக்காதுல்ல. ஆமாம், அதுவும் இப்போ வாழை தோப்பு வச்சு ஒரு நாள்னா சரிங்களா கிடைக்காது. எந்த பொருளுமே டெய்லி நம்ம மேட் பண்றதுனா டெய்லிக்கு யூஸ் பண்றோம். இயற்கை கொடுக்கிறது டெய்லி கிடைக்காது. ஆமா. போன் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க வெள்ளை பணியாரம். இங்க பாருங்க गाइस, எத்தனை வெள்ளை பணியாரம் வந்து கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஊற்றிருக்கோங்க. அதான் போதும். இன்னொரு இந்த மாவில் ஒரு 2 3 2 3 வரும். மொத்தம் 15 வரும். ஆமாம், 15 ஆளுக்கு இப்போ பிரித்து வச்சுட்டா எப்படி சாப்பிட்றவங்களுக்கு 5 5 7 ஊற்ற இலையெல்லாம் பிரிச்சிடணுமா? ஆமாம். ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? சொத்து பங்கு குறிக்கிற மாதிரி. என்னங்க பண்ணுறீங்க? அது மாதிரி தான் வடையும். ஆமாம், ஊற்ற இலை இது எனக்கு, இது உனக்கு, என்னது இது ஊற்றி சாப்பிடையில கூட குறைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வெடியெல்லாம் நீங்கள் எப்போ வெடிக்கலான்னு இருக்கீங்க? வெடியெல்லாம் இப்போ வெடிக்கணும். இவன் தான் வெடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நைட்டு தான் வெடிப்பேன். நைட்டு தான் கலந்துப்போம். ஓ, நைட் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த வேலை தான். இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு.
வள்ளிக்கு நம்மளோட டியூட்டி காலையில் சமையல், அப்புறம் கோயில், அப்புறம் ரெஸ்ட்டு. ஆமாம். ஃபுட்டு இடையில சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. டிவியில் என்ன நிகழ்ச்சிகள் இருக்கும்? பட்டிமன்றம் இருக்கும். பட்டிமன்றம் டிவி என்னத்தை பார்க்குறோம். இன்னைக்கு எங்கேயாவது லாங் ட்ராவல் எங்கே போகலாம்? நாளைக்கு புதுக்கோட்டை போகிறனால இன்னைக்கு எங்கேயும் போக முடியாது. நான் புதுக்கோட்டை போனோம்னா ஆளே இருக்காது. சும்மா உரிச்சு திட்டு வரலாம். ஆமாம். இன்னைக்கு சூப்பராக கார் ஓட்டலாம். ரோட்டில் ஆளே இருக்காது, எல்லாம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு புதுக்கோட்டை டு திருச்சி ரோட்லேயே ஆள் இருக்காது. கம்மியாக தான் இருக்கும், போகும் கம்மியாக தான் இருக்கும். லாஸ்ட் வெள்ளை பணியாரம் கைஸ். இங்கே பாருங்கள், வெள்ளை பணியாரம் அருமையாக ரெடியாகி உள்ளது. வள்ளிக்கணம்மாவின் சமையலில். வள்ளிக்கணம்மா அடுத்து வேற என்ன செய்யலான் இருக்கீங்க? இட்லி ஊற்றணுமா? இட்லி ஊற்றணும், சாம்பார் வைக்கணும், பருப்பு வேக வைக்கணும். என்ன பருப்பு? தோரம் பருப்பு, பாசி பருப்பு 2 கலந்து. சாம்பாருக்காவா? சாம்பாருக்கு. ஓ, சுட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டோம், சுட்டு முடிச்சாச்சு. பேத்து பார்ப்போமா? வெள்ளை பணியாரம் டேஸ்ட் பார்க்குறாங்க கைஸ். வெள்ளை பணியாரம் எப்படி இருக்குது? வள்ளிக்கு நம்ம இது ஏன் தீபாவளி அன்றைக்கி என்ன சட்டி வச்சு ஆகணுன்றாங்க தெரியல. அது இல்லை ஒரு ஹாப்பினஸ்க்காவா? சாப்பிட்டோம். வடிவேலு சொல்கிறேன், இது விவேக் சொல்லுவேன்ல, எது நல்லா இருக்குல்ல பணியாரம்? ரெண்டுமே நல்லா இருக்கு. விவேக் சொல்கிற மாதிரி டேஸ்ட் பார்க்குறதுக்காகவே 2 பிளேட்டை உள்ளே விட்டுருக்கோம்ல. டேஸ்ட்டுக்காக 2 பிளேட்டு, அப்புறம் சாப்பிடையில் ஒரு பிளேட்டு. அந்த இதில் வைப்போம் பணியாரம் தான். ஹாட் பாக்ஸில் வச்சுருப்போம். இந்த ஹாட் பாக்ஸில் குட்டியாக சைஸ் கம்மியாக இருக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா இருக்கு வடையும். பரவாயில்ல, நான் வடை தான் எப்படி போகுதோன்னு நினச்சேன். ஏதோ கடவுள் முன்னே நம்ம பொண்ணே முன்னேன் உண்மையை. ஆனால் திரும்ப காலையிலேயே அரைச்சிங்களோ? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என் குலதெய்வம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்த தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறது, மாற்றி விட்டுறோம். நான் சரியாமல் செய்த தப்பெல்லாம் குலதெய்வம் தான் ரெக்டிஃபை பண்ணுறது. ஓ, ஏன் நம்ம தெய்வத்தை கொண்டுங்கிறது. இது நீங்கள் இப்போ காலையில் திரும்ப அரைச்சிங்களோ? காலையிலலாம் வடை மாவுலாம் அரைக்கல. ஏற்கனவே அரைச்சது தான் அப்படியே இது பணியாரத்துக்கு தான் அரைச்சேன். ஓ, நேற்றுக்கு வடை மாவு இந்த மாதிரி ஆனவுடனே நிறுத்திட்டீங்களா? இதில் பார்த்தே குறைக்குறன்னு ஆட்டுச்சு கிரைண்டரில். எவ்வளோ நேரம் ஆட்டியும் வடை உளுந்து அப்படின்னு முழுசாவே கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வெள்ளை பணியாரத்துக்கு ஆட்டல, நிறுத்திட்டீங்க? வெள்ளை பணியாரத்துக்கு ஆட்டல, காலையில பார்த்துக்குவோம் எப்படி வருதோ பார்த்துக்கோம்னு விட்டுட்டேன். அப்புறம் இப்போ இது பருப்பு போட்டோம். இல்லை, பருப்பு சாம்பாருக்கு அவிய போட போகிறோம் காய்ஸ். அப்புறம் காலையில பார்த்துக்கோம்னு விட்டுட்டேன். மனசு சமாதானமாவே இல்லை. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னா வேலையா வந்து இது மாவு சாமியை கும்பிட்டுட்டு வந்து இதை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தோரம் பருப்பு, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு போதும். ரொம்ப பருப்பு போட்டோம்னா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தோரம் பருப்பு போட்டிருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீக்காயும் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கிறேன். குளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த இதை ஒர்க்கை முடிச்சுட்டு நான் போய் வந்து குளிக்கணும்.
கொஞ்சம் இது டேஸ்ட்டுக்காக ரெண்டு எண்ணெய் பருப்பும் சீக்காயும் சேர்த்து. குளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ம் இது டேஸ்ட்டுக்காக ரெண்டு பருப்பும் போடுறோம் மாமி. ஆமா நான் எப்போ ஒரு பருப்பு தானே போடுவீங்க? இது இன்னைக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கட்டும். காய்கறி என்ன மாமி போடுவீங்க அதுக்கு? கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, ம் இதெல்லாம் கிழஞ்சுக்கு கொண்டு வந்துடும். ம் ஏன்னா ரேஷன் பருப்பு தானே, நம்ம கவர்மெண்ட் பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். ம் பாருங்க கைஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இதை எத்தனை இடம் மாமி கிளையணும்? இது ஒரு 4 தடவை கிளையினா அவங்க குளம்னு வரும். ஆனால் ஒரு நேரம் ஒழுங்காக போடுறாங்க, ஒரு நேரம் மாற்றி மாற்றி போடுறாங்க. இப்போ கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காரு பேரண்ட்ஸ்க்கெல்லாம் எல்லாம் இது கொடுக்கணும். ஆமா, பெற்றவங்களுக்கெல்லாம் உரிமை, அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது பிரச்சனையாகி கேஸ் ஆயிடும். கேஸ் ஆகுதுன்னா பணத்தை சம்பளத்துல வாங்கும் போது பேரண்ட்ஸுக்கு அவங்களே கொடுத்துருவாங்களாம். பேரண்ட்ஸுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது. இப்போ கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்கலாம் பேரண்ட்ஸுக்கு அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்களாம். அப்ப அந்த அளவுக்கு பிள்ளைய பண்ணுதுங்க வேறு, பெற்றவங்களுக்கு கொடுக்காம. அவங்க ஒரு கவர்மெண்ட்லேயே மாற்றுற அளவுக்கு. கவர்மெண்ட்டே மாற்றுற அளவுக்கு யாருமே பேரண்ட்ஸை பார்க்கறது இல்லை. ஆமா, பாசமாவே இருக்கல. பாசமாக இருக்கிறத விட அவங்களோட இன்னொருத்தவங்க வாழ வராங்கல்ல, அவங்க வந்து ஏன் அவங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க கொடுத்தா கூட இப்போ பையனா பொண்ணும் இவங்க கொடுத்தா கூட நம்ம பெற்றவுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பான்னு அவங்களுக்கு தான் தெரியும். புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாதுல்ல. புதுசாக வந்தவங்க வேலை வீட்டில் தான் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு தான் வேணும். இப்போ ஒரு புருஷன் நிறைய சம்பாதிக்கிறாருன்னா எல்லாமே நம்மளுக்கு தான் வேணும். அம்மா அப்பாவுக்கு ஏன் கொடுக்குறீங்க, கம்மியாக கொடுங்க அப்போ அப்படிங்கிறது. இந்த மாதிரி பருப்பில் விளக்கெண்ணெய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வரட்டும். பருப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ரெண்டையும் கொண்டு போய் இங்கே வச்சு இப்படி போட்டுற, துணியே போட்டுற என்ன அந்த மாதிரி போட்டணுமாங்க. ஆமாம், இந்த மாதிரி போட்டாங்க, அது நல்லா இருக்கும். இது கொதி வரட்டும், அதுக்குள்ளே இட்லி சட்டியை போடலாம். இட்லி துணி இங்கே இருந்துச்சு, வடைக்கு இல்லைன்னா துணியில தான் தட்டுவேன். இந்த வாட்டி கையில தட்டிட்டேன். பரவாயில்ல, சூப்பரா இருந்துச்சு. மற்ற ஜாதிக்காரெல்லாம் கையில தான் தட்டுறாரு. இதுனா துணி வேற எடுத்து அதை வேற அதை இட்லிக்கு பயன்படுத்திக்கலாம்ல. அதை பயன்படுத்தலாம். சமைக்கிறதெல்லாம் ஒரு பொருள்ல இன்னொரு பொருள் பயன்படுத்திக்கலாம். அது இந்த ரொம்ப சுத்தமா பண்றது மட்டும்தான் அப்படி பண்ணுவோம், இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும். தண்ணி அடியில் வைக்கிறது இந்த தண்ணி தான் பிடிப்பிக்கலாம். அடியில் வைக்கிறது தான் இந்த தண்ணி தான் பிடிக்கும். ஆமாம், அது குடிக்கிற தண்ணி வச்சு வேஸ்ட்டு தானே, கீழே தானே திரும்ப ஊற்றுவோம், அது வேகிறதுக்காக தானே. நம்மளோட உப்பு தண்ணி இல்லை, அதனால கெட்டெல்லாம் போகாது. ஆமாம்மா, சட்டி கெட்டு போகாது. உப்பு தண்ணியாக இருந்தது சட்டி அப்படி 10 மாதிரி பிடிச்சி போயிடும். இப்போ லேட்டஸ்டாக வர்ற இட்லி சட்டியிலே தண்ணி வைக்கணும் மாமி. ஆமா, எல்லாத்துலயும் தண்ணி வைக்கணும் அடியில். அந்த தண்ணியோட கொதிநிலையில தான் வேகுது. ஆமா, ஒரு தீபாவளி முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா சாப்பிட்டாதான் வேலை முடியும். ஆமா, என்ன வேலை முடியும், அதை பண்ணிட்டுமே. ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இட்லி 5 குழி தட்டு. ஏன் அந்த புதுசா அந்த இட்லி சட்டி வாங்கினீங்களா, அதில் பண்றதுல அது திரும்ப எனக்கு என்னமோ சிரமமா இருக்கு. இதுதான் எப்பயும் கைக்கு வருது சௌரியமா. ஓ, அதே மாதிரி அருகாமனையும் மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு நம்ம கத்தியில் நறுக்குங்கன்னா அருகாமனையில் தான் நறுத்துறாங்க. சில விஷயம் மாற்றிக்க முடியல மம்மி. ஆமாம், எது ஈஸியாக இருக்கோ அதே மனசு ஏற்றுக்குது. ஆமாம், இதில் இருக்கு இட்லி மாவு பாருங்க, 2 மாவு இருக்கு பாருங்க. இந்த கொஞ்சம் இருக்கு, இந்த இதில் இருக்கு. இன்னைக்கு எந்த மாவு ஊற்றலான்ட்டு இதை ஊற்றுவோம். இங்கே பாருங்க பொங்கிட்டு வராங்க இவங்க. ஆமாம், இவங்க பொங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த பாரு மாவு எவ்வளோ வந்துருச்சு. ஓ, மாவு எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்க கைஸ். இதுக்கு டயர் எடுத்துகிட்டு வரேன். இங்கே குக்கர் போட்டு முடியாச்சு கைஸ். அங்கே இட்லி ஊற்ற போகிறோம்.
இட்லி மாவு கலக்காமல் ஊற்றணும். கலக்காம இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை. கலக்காமல் ஊற்றினாதான் அப்படியே புஃப்னு இருக்கும். ஆமாம், இட்லி புஃப்னு இருந்தால் தான் பிடிக்கும். அதே மாதிரி இட்லிக்கு குஷ்பு இட்லின்னு சொல்கிறாங்க. குஷ்பு அது மாதிரி தான் இருப்பாங்க இட்லி மாதிரி, நல்லா கும்முன்னு. அப்போ இந்த நடிகைக்கு ஏதோ கோயில் தான் கட்டினான்னு சொன்னால. குஷ்புக்கு தான் கோயில் கட்டினாங்க. நல்லா இருக்காங்கண்ணா. அப்போ இட்லி ஊற்றியாச்சு. ஒரு நடை இட்லி இது பாதி நல்ல அரிசி போட்டேன், பாதி இந்த அரிசி போட்டேன். இன்னைக்கு யாரும் பாயசம்லாம் வைக்க மாட்டாங்க. மம்மி பாயசம்லாம் வைக்க மாட்டார். கத்தி ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கோ? அந்த தான் இருக்கா இங்கேயோ? எங்கே? அந்த பச்சை கத்தி. பச்சை கத்தி வேண்டாம், இந்த நம்ம எப்பவும் இருக்கும் சாம்பாருக்கு இருக்கும். சாம்பார் காய் நறுக்க போகிறோங்க. நெக்ஸ்ட்டு அது பொங்கி வந்த உடனே இதை காய் அதோட சேர்த்து வேக வைக்கணும். காய் அதோட சேர்த்து. இட்லி எத்தனை நடை ஊற்றலான் இருக்கீங்க? ஒரு 3 நடை ஊற்றினா போதும் நமக்கு. ஏன்னா இட்லி ரொம்ப சாப்பிட மாட்டோம், இந்த பணியாரம் இதெல்லாம் சாப்பிடும்போது. ஆமாம், இட்லி ரொம்ப எடுபடாது. இது வந்து சட்னிக்கு, தக்காளி சட்னி. ஓ, இது உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு சாம்பார். ஓ, கத்திரிக்காய் சாம்பாரோட உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார். இது சட்னி. அப்புறம் மிளகா துவையல் வைப்பீங்களா? ஆமாம், மிளகா துவையல். தேங்காய் துவையல் வைக்கப்படாதா? தேங்காய் இருக்கு. தேங்காய் துவையல் பணியாரத்துக்கு டேஸ்டா இருக்காது. நம்ம கார துவையல் தான் நல்லா. அதுவே இந்த இது மாதிரி வைக்கிறாள், தக்காளி சட்னியா அந்த மாதிரி வைக்க. மிளகா துவையல் வைக்காம தக்காளி அதிகமாக போட்டு இனிச்ச மாரி. அதே அப்படிதான் தக்காளி சட்னி தான் வைக்கிறேன். மிளகா சும்மா ஒன்று. முத்தி நாள் சுடுவாள் தக்காளி தோசை, அது மாதிரி. தக்காளி தோசை நம்ம சுடுறதே இல்லை. ஏன் தெரியல, எனக்கு நினைப்பு வர்றது இல்லை. எதுவுமே யாரும் பண்ணா நினைப்பு வந்தாதே நமக்கு பண்ண தோணுது. ஆமா, இல்லைன்னா அதை பண்ண தோண மாட்டேங்குது. ஆமா, அதாவது டெய்லி என்ன பண்றோமோ அதே தான் ஞாபகத்துக்கு வருது வச்சு. அதை ஒரு ஆல்டர்னேட்டிவ் சரியில்லாத கத்திரிக்காய். அப்படியா? இந்த பாரு வித விதையா. ஓ, அது நறுக்கணுன்னே தண்ணியில் போட்டுறணுங்க. அப்போ தான் கருத்து போயிடும். இல்லைன்னா கருத்து போயிடும். அவங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானவங்க. நறுக்கின உடனே தண்ணிக்குள்ளே போடணும், இல்லைன்னா கருத்துருவாங்க. நம்மகிட்ட இல்லை கத்திரிக்காய் இப்போ காய்க்குதா மம்மி? தெரியல, நான் பார்க்கவே இல்லை. எனக்கு இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப உன்னிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் செடி வளர்ந்துக்கிட்டே போகுது. இலை தான் நிறைய இலை இருக்கு மாதிரி. அங்கிட்ட வலிக்கணுமா? புதினா வச்சுருக்காங்க. புதினா இதோட மம்மி சேர்ப்பீங்க? புதினா சாம்பாரில் சேர்க்கணும். வாசத்துக்காக. புதினா இல்லை, கொத்தமல்லி. புதினா வந்து வாசலில் சேர்க்கக்கூடாது. அது பிரியாணி போடுறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் மம்மி. ஆமாம், அந்த சாம்பாருக்கு சட்னி அப்படியே பாகுபாடு பண்ணி வச்சிடணுங்க. அதுலேருந்து இதில் இருக்கக்கூடாது, இதுலேருந்து அதுக்கு இருக்கக்கூடாது. நேற்றுக்கு நம்ம சந்தைக்கெலாம் போனீங்களா? நேற்றுக்கு சந்தைக்கு நான் போகல ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டில் எனக்கு வேலை சரியாக இருந்துச்சு. இவன் தான் போயிட்டு வந்தேன். இவன் போயிட்டு ஒன்றும் வாங்கல. கேரட்டு, அந்த வாழைக்காய், இதுகளை தான் வாங்கி. அந்த பார்த்தமே பீன்ஸு அது இது தான் வாங்கியிருந்தேன். அதே வாங்கியிருந்தேன். இந்த கப்பில் தான் அரைப்பீங்களா மம்மி? ஆமாம், மாவுமே இந்த கப்பில் தான் அரைச்சிங்களா? மாவு இந்த கப்பு தான் இருக்குது நம்மள்ட்ட அரைக்கிற மாதிரி. பெரிய கப்பு இல்லை பாருங்க கைஸ். இவ்வளோ குட்டி கப்பில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். நான் தான் கஷ்டப்பட்டு பண்ணுறது இங்கே. என்னுடைய கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய. ஓ, நான் அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் நீங்கள் ஆட்டுக்கல் அம்மிக்கல்ல ஆட்டுவீங்களா மம்மி? இல்லை, அந்த காலத்துலேயும் ஆட்டுக்கல் அம்மியில் ரொம்ப நாள். அதுக்கு முன்னாடி சட்னியை போட்டலாம் கைஸ். சட்னிக்கு மிக்சிக்கு வந்துட்டோம். சட்னிக்கு மிளகா, இந்த மிளகா அரை மிளகா போட்டாவே பயங்கரமாக இருக்கு. அது என்ன இங்கே எடுத்து வச்சுருக்கீங்க? ஆமாம், மிளகா அதுக்குள்ளேருந்து எடுத்து வைக்க முடியல, அதனால. ஓ, மிக்சியை அரைச்சிட்டு வந்துடலாம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்துருச்சு. அதில் காய் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வேக போடுறேன் திருப்பி. என்ன போட்டிருக்கேன். இது வந்தால் சாம்பார் ரெடி. ஆமாம், இது வந்தால் சாம்பார் ரெடி. இப்போ இது டீ போட்டுட்டேன் காலையில். ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. சரி, டீ போட்டாச்சு. அங்கே இட்லி வந்துட்டு ஆமாம், அங்கே இட்லி வந்துக்கிட்டு இருக்கு. சட்னி அரைச்சாச்சு. இங்கே விசில் மம்மி. சட்னி தக்காளி சட்னி அரைச்சாச்சு. இந்த தாளிச்சு கொட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே விசில் மம்மி. இதில் விசில் போட்டேன். இனிமேலுக்கு சமைச்சிட்டு பார்க்கலாமா? இனிமேல் சமைச்சிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இப்போ தான் டிஃபன் சாப்பிட்றோம். பணியாரம், வெள்ளை பணியாரம், வடை, குலோப்ஜான், இட்லி, மிளகா சட்னி, இது தக்காளி சட்னி. இது வீட்டில் செஞ்சது. இது மூணு இன்னைக்கு காலையில் சுட்டது. அன்னைக்கு சுட்டது முறுக்கு, அதிரசம், ஸ்வீட் பாக்ஸில் லட்டு, எல்லாம் கலந்த ஸ்வீட் ஒன்று, அல்வா கைஸ். இதெல்லாம் வாங்கிட்டு இங்கே பாருங்க. குலோப் ஜாமுன் இருக்கு. குலோப் ஜாமுன், வடை, பணியாரம், வெள்ளை பணியாரம் சுட்டது. இது சாம்பார், இட்லி ஹாட் பேக்கில் வச்சுருக்கோம். இட்லி ஹாட் பேக்கில் இருக்கு. இது சட்னி. தீபாவளி இது. உங்களுடைய தீபாவளி பலகாரம் என்னென்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.